Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோவில் நம்ம ஜான்வரி மந்த்துக்கான தேர்ட் வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற சீரிஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அப் டு உங்களுக்கு குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸ் முடிகிறது வரை தொடர்ந்து வாரம் நம்ம வந்து டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரி மந்த்துக்கு நம்ம 2 வீக்குக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் வீக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு புதன்கிழமை வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் இந்த 10 சம்ஸ் இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம 10 கொஷின்ஸ் தருவோம். ஸோ இந்த 10 சம்மையும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், புதன்கிழமை நான் வந்து இதுக்கு ஆன்சருக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் பெரிய எண் சிறிய எண்ணை விட 15 அதிகம் எனில் அந்த எண்கள் என்ன? இதுதான் ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின். இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன? இது செகண்ட் கொஷின். ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 ஆண்டுகளில் 1,75,000 2,62,500 உயர்ந்தால் அந்நகரினுடைய ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவிகிதம் என்ன? இதுதான் தேர்டு கொஷின். அடுத்து ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். 70 சென்டிமீட்டர் ஆழமுள்ள வட்டமானது 5 சம பாகங்களாக வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. ஓகே, அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். பெட்டி ஒன்றின் விலை ரூபாய் 2,000 2,500 அதிகரிக்கப்பட்டால் அதிகரிப்பின் சதவிகிதம் யாது? ஃபஸ்ட்டு எவ்வளோ அதிகரிச்சுன்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்கான அதிகரிப்பு சதவிகிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாட வேலைகள் 9 மாறும் பொழுது ஒவ்வொரு பாட வேலையின் கால அளவு என்ன? டோட்டல் டைம் மாறாது, ஜஸ்ட் அந்த பீரியடை மட்டும் மாற்றுறாங்க. ஓகேவா? அடுத்து செவன்த்து கொஷின். ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். எவ்வித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் வந்து 32 மணி நேரம் ஆகும். அவர் எப்போது டெல்லியை சென்றடைவார்? ஓகேவா? ஸோ அது வந்து கரெக்டாக ஏஎம்மா பிஎம்மாங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 8th கொஷின். FOX = CAT எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும்? ஓகே, அடுத்து 9th கொஷின். ABCDE = P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 BF B7A என்பதற்கு சமமானது எது? ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அந்த கோடு இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பாருங்கள். ஓகேவா? அடுத்து 10th கொஷின். பொருந்தாத எண்ணை காண்க. 1 144 16 25 49 81 121 36 62 இதில் எது வந்து பொருந்தாத எண்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஷினுக்குமான ஆன்சர்ஸை நீங்கள் கொஞ்சமாக சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சி வைங்க. இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் புதன்கிழமை உங்களுக்கு அப்லோட் ஆகும். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் K Guru Academy. தேங்க்யூ.